ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோல கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படி என்றால் என்ன, அதற்கான நமக்கு தேவைப்படுகிற ப்ரொசீஜர் என்ன, நம்ம யார்கிட்ட இருந்து இதை வாங்கணும், இதை எதற்காக ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறோம், இது முதல்ல எதற்கு தேவைப்படுது, ஏன் நமக்கு தேவை, இது இல்லைன்னா நம்மளால சர்வை பண்ண முடியாத நம்ம கான்ஸ்டியூஷனால, இது எல்லாமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அமெண்ட்மெண்ட்னா டிக்ஷனரி மீனிங் என்னன்னா சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? விச் இஸ் மேக்கிங் எ சேஞ்ச், ஒரு மாற்றத்தை உண்டு பண்றீங்க. எதுக்கு மாற்றத்தை உண்டு பண்றீங்க? உங்க வீட்டுக்கு வந்து நீங்க ஒரு மாற்றத்தை உண்டு பண்றீங்க அப்படின்னா உங்க ஹவுஸ்ல ஒரு சேஞ்ச் இருக்குன்னு அர்த்தம். உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜில ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன்ல அமெண்ட்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க மாத்துறீங்க அப்படின்றாலும் அது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேர். இதற்கு ப்ரொசீஜர் என்ன, எங்க இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். சரி, அமெண்ட்மெண்ட்ஸ் மொதல் எதற்கு தேவை? ஒய் ஆர் அமெண்ட்மெண்ட்ஸ் நீடட்? ஏன் அப்படின்னா இப்போ சொசைட்டி எவால்வ் ஆயிட்டே இருக்கு. 1947ல சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த நிலை வந்து நமக்கு இப்போ கிடையாது. சில மாற்றங்கள் பண்ணினாதான் இந்த சொசைட்டி வந்து அப்படியே நல்லா ஒரு டிராவல் பண்ண முடியும். சரிங்களா? சில இதை வந்து நம்ம அன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸா கொண்டு வராம இருப்போம். இன்னைக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட். ஏன்னா அதற்கான எக்கனாமி அப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணல, இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்துச்சு, இப்போ வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. ஸோ சொசைட்டி எவால்வ் ஆயிட்டே இருக்கு. அதனால கான்ஸ்டிடியூஷனும் அதுக்கேற்ற மாதிரி எவால்வ் ஆனாதான் அது தன்னை தானே சர்வை பண்ண வச்சுக்க முடியும். அதே மாதிரி மக்களோட எதிர்பார்ப்புகள், ஆஸ்பிரேஷன்ஸ் வில் சேஞ்ச் ஃப்ரம் டைம் டு டைம். அன்னைக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு சாப்பாடு இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் 1947ல. இன்னைக்கு தேவை வந்து நம்ம லக்ஸரியஸா இருக்கும். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், ஒவ்வொன்றுமே சேஞ்ச் ஆகுது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஓகே, பவர் யார் கொடுக்குறா? சரி, நீ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த பவர் யார் கொடுக்குறா? கான்ஸ்டியூஷனே கொடுக்குது, ஆர்டிகல் 368 கொடுக்குது. சரி, அப்ப நான் வந்து இஷ்டத்துக்கு லிமிட்லெஸ்ஸா நம்ம வந்து பண்ணலாமா? கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்றது முடிவாயிருச்சு, இஷ்டத்துக்கு அமெண்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றால் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், நீங்க வந்து ஒரு டீ கடை வச்சிருக்கீங்க. சரிங்களா? அதை சில ரெனோவேட் பண்ணணும். ரெனோவேட் பண்றதுக்கு ஒருத்தர் கூட்டு வந்து இதை ரெனோவேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு, எனக்கு வந்து இந்த டீ கடையோட இதை வந்து மாத்தி கொடுங்க, லுக்கை மாத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஓகேன்ட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அது டோட்டலா என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு ஆட்டோமொபைல் கடையாக்கி விட்டு போயிடுறாரு. அப்படின்னா உங்களுக்கு வியாபாரம் போகுமா? போகாது. நீங்க வச்சிருக்கிறது டீ கடை. விச் மீன்ஸ் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர், அந்த டீ கடைக்கு உண்டான லிமிட்டுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. சேர் 4 போடுங்க, டீ குடிக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்டூல் எடுத்து வந்து போடுங்க. ஓகேங்களா? அது மாதிரி நீங்க வந்து டோட்டலா அந்த கடையவே மாத்த முடியாது இல்லையா? அதே மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கு, அதற்குள்ள என்ன வேணாலும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை யார் சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி எவால்வ் ஆச்சு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அமெண்ட் பண்ணணும் கான்ஸ்டியூஷனை. ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? லோக்சபா இல்லைன்னா ராஜ்யசபா, ரெண்டுல ஏதோ ஒன்றுல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில கொண்டு வர முடியாது. which means தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி cannot initiate a constitutional amendment. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டுக்கிட்டே இருக்க ஏரியா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்தெந்த ஏரியா டச் பண்றாங்கிறது வீடியோ கடைசியில நான் சொல்றேன். சோ நீ வந்து அதை பத்தி கவலைப்படாம இப்போ கான்செப்ட் மட்டும் கவனி. ஹவுஸ் 1 லோக்சபான்னு வச்சுக்கலாம். பாஸ் பண்றீங்க, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்றீங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல 2/3, அதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டினா 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல 51 ஹாஃப்க்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா 66க்கு மேல 2/3, 100ல வந்து 33% வந்து 33, 66 2/3 வந்து 66க்கு மேல இருக்கணும். ஹவுஸ் 2க்கு பாஸ் பண்றீங்க, இந்த இடத்துல ராஜ்யசபான்னு எடுத்துப்போம், அவங்களும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கைக்கு போகும், அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அமெண்டட். இப்படி தான் ப்ராசஸ். ஓகேங்களா? அப்படி அப்போ சரிங்க, லோக்சபா ஓகேன்றுச்சு, ராஜ்யசபா முடியாதுங்குது. அப்போ 2 பேரையும் உட்கார வச்சு எல்லா இதுக்குமே ஆர்டினரி பில்லுக்கெல்லாம் ஜாயிண்ட் சிட்டிங் உட்கார வைப்பாங்கல்ல, அது மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா நோ. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆப்வியஸா லோக்சபாவுடைய பெர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும், நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இங்க ஒரு 500 பேர் இருக்காங்க, இங்க ஒரு 200 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 700 பேர் உட்கார வச்சீங்கன்னா 2/3 எவ்வளவு வரும்? 700 பேர் உட்கார வச்சீங்கன்னா 350 வந்து ஹாஃபா இருக்கும்.
ஓகேங்களா? 200க்கு மேல 200 2/3 அப்படி என்றால் கிட்டத்தட்ட 400க்கு மேல 400 டு 450க்குள்ள இருக்கும். அது லோக்சபா மட்டுமே நினைச்சாலே பாஸ் பண்ணிரும். சோ ஜாயிண்ட் சினியை உட்கார வச்சா ராஜ்யசபாக்கு அவங்களுடைய வாய்ஸ் கம்மியாயிரும், விச் மீன்ஸ் ஸ்டேட்ஸுக்கு வாய்ஸ் கம்மியாயிரும். அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங் ப்ரொவிஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு கிடையாது. ஜாயிண்ட் சிட்டிங் நோ. சரி, இப்போ டைப்ஸ் ஆஃப் பில்ல 3 பில்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதேதான் நம்ம வந்து இங்க சொல்றோம். டைப்ஸ் ஆஃப் பில்ல 3 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ் இருக்கு. ஒன்னு சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்றது, விச் மீன்ஸ் 51%. ஸ்பெஷல் மெஜாரிட்டி நம்ம மேல பார்த்த மாதிரி 66%. இன்னொன்னு ஸ்பெஷல் மெஜாரிட்டி 66% பிளஸ் half ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஒரு 28 ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 14 ஸ்டேட்ஸ் ஓகே பண்ணணும். எப்படி ஸ்டேட் ஓகே பண்ணுவாங்க? அவங்கள கூப்பிட்டு சிஎம் கூப்பிட்டு கேட்பாங்களான்னா கிடையாது. ஸ்டேட்டுடைய லெஜிஸ்லேச்சர் இருக்கு இல்லையா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அங்க வந்து ஓகே பண்ணணும். அங்க சிம்பிள் மெஜாரிட்டியில ஓகே பண்ணணும். இது மாதிரி half ஆஃப் த ஸ்டேட்ஸ் டோட்டலா அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வர்ற அன்னைக்கு 30 ஸ்டேட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல மினிமம் 15 ஸ்டேட் ஆச்சு ஓகே பண்ணணும். அப்பதான் இந்த தேர்டு டைப்பான கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நிறைவேறும். சரிங்களா? சரி, இப்ப பிரசிடென்ட்டுக்கு போகுது. பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? சைன் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், திருப்பி அனுப்பலாம், இல்லைன்னா அப்படியே வச்சிருக்கலாமான்னு கேட்டா கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு வேற வழியே இல்ல, சைன் மட்டும் தான் பண்ணியாகணும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஹி ஹாஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன். சரி, இப்போ டைப்ஸ்ல சிம்பிள் மெஜாரிட்டி, அதாச்சு இங்க இதை மிஸ் பண்றோம், சாரி. சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பவர் என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா? பார்த்துட்டோம். ஆர்டிகல் 368 தான் இந்த பவர் கொடுக்குது. சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஹவுஸ் 1லயோ இல்ல ஹவுஸ் 2லயோ இனிஷியேட் பண்றீங்க, சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் ஆகுது. ஹவுஸ் 2லயும் சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் ஆகுது. பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி இருக்கு, பிரசிடென்ட் சைன் போட்டுருவார். இதெல்லாமே கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் தான். ஆனா இட் இஸ் அவுட் சைடு ஆர்டிகல் 368. ஓகேங்களா? சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா அவுட் சைடு ஆர்டிகல் 368. நியூ ஸ்டேட்ஸ் நீங்க வந்து மாத்தணும். தமிழ்நாடு வந்து நீங்க வந்து 2 தமிழ்நாடு அப்படின்னு 2 ஸ்டேட்டா மாத்துறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த சிம்பிள் மெஜாரிட்டி போதும். புது ஸ்டேட்டே கொண்டு வர்றீங்க. நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஒரு இடத்த புடிச்சு அது வந்து ஒரு தனி ஸ்டேட்டா அறிவிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதும். செகண்ட் ஸ்கெடியூல்ல ஏதாச்சும் மாத்துறீங்க, எம்எல்யூமெண்ட்ஸ்னா சம்பளம் இதெல்லாம் மாத்துறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இதே போதும். புது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அமைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இதா இருக்கு, அசம்பிளி மட்டும் தான் இருக்கு. ரெண்டாவது கவுன்சிலும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த சிம்பிள் மெஜாரிட்டி போகும். அடுத்தது பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ், ஆர்டிகல் 105 மாத்துறீங்க அப்படின்னா அதற்கு இது போதும். அடுத்தது ஜட்ஜஸ் உடைய நம்பரை அதிகப்படுத்துறீங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் உடைய நம்பர்ஸ், அதற்கு 5th ஸ்கெடியூல் 6th ஸ்கெடியூல். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப், இதெல்லாம் பாத்தீங்க, இதெல்லாம் அவ்வளவு இதான கிடையாது, லிபரலான ப்ரொவிஷன்ஸ். இதனால பேன் இந்தியா இம்பாக்ட் இருக்காது. அதனால சிம்பிள் மெஜாரிட்டி போதும். அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்றால் நம்ம சொன்ன மாதிரி 2/3 ஆஃப் த எம்பிஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். மூன்றில் 2 பங்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் இருந்து ஓட்டு போடணும். எதுல 2/3 பங்கு? அந்த ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஃப்ரம் வேர், ஃப்ரம் விச்? 2/3னா நான் 100ல 2/3 எவ்வளோனா 66 நான் வெறும் 2/3 அப்படின்னு சொன்னா நீங்க எதுன்னு சொல்லி எடுத்துக்குவீங்க. அதனால அந்த எது எதுன்னு கேட்டீங்கன்னா டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ். இப்போ வந்து ராஜ்யசபால லோக்சபால 500 மெம்பர்ஸ் வச்சுக்கோங்களேன், டோட்டல் மெம்பர்ஷிப் இதுல 2/3. சரியா? இது எவ்வளவுனா 350க்கு மேல வரும். ரைட்டுங்களா? ஓகே, 360க்கு மேல வரும். வேகன்சிஸ் ஆப்சன்டிஸ்லாம் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 100 தான் உங்க நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இதுல 66 பிளஸ் இருந்தா இதுதான் 2/3. ஆனா 80 தான் ஆக்டிவா இருக்காங்க, 20 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க, 80 தான் ஆக்டிவ். அன்னைக்கு இருக்க ஆளுங்க ஆக்டிவ்னா அந்த அசம்பிளில இருக்க ஆளுங்க அன்னைக்கு ஆப்சன்ட்டையும் கணக்கு எடுத்துக்கலாம், வேகன்சியும் டோட்டலா சேர்த்து 80 பேர் தான் அன்னைக்கு ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா அதுல 66%, அதுல வந்து 2/3 கிடையாது, டோட்டல் மெம்பர்ஷிப்ல 2/3. சிம்பிளா சொல்ல போனா 100 சாக்லேட் இருக்கு உங்கள்கிட்ட, இல்லைன்னா 100 பேர் உங்க டீம்ல இருக்காங்க, அதுல 66 பேர் சேர்ந்தா, விச் மீன்ஸ் 2/3 சேர்ந்தாதான் அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும். அன்னைக்குன்னு பார்த்து 80 பேர் தான் அசம்பிளிக்கே வர்றாங்க, விச் மீன்ஸ் உங்க டீம் மீட்டிங்கே வர்றாங்க. அப்பவும் 66 மெம்பர்ஸ் ஓகே சொல்லணும். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த அமெண்ட்மெண்ட். அதனாலதான் சரிங்களா, அவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணணும். ஓட்டிங் எப்ப நடக்கும்னா தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் த பில். தேர்ட் ஸ்டேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பில்லுக்குன்னு தனி ஒரு வீடியோ போடுவோம். ஓகேங்களா? இப்போ இது மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ரொவிஷன்
எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ்க்குலாம் டிபிஎஸ்பி மாத்தணும்னா நீங்க இந்த மெத்தட்ல தான் போகணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா இந்த மெத்தட்ல தான் போகணும். அதற்கப்புறம் ஃபர்ஸ்ட் மெத்தட் அவுட் சைடு ஆர்டிகல் 368லையும் இப்போ அடுத்து ஒரு மெத்தட் வரும், தேர்ட் மெத்தட். அது ரெண்டுலையும் இல்லாதது எல்லாமே இந்த மெத்தட்ல தான் கவர் ஆகும். விச் மீன்ஸ் டைப் 2 ஒன்லி ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும் இல்லையா 2 ஹவுஸ்லயும், அது மட்டும் ஓகே. இந்த 2 ஹவுஸ்லயுமே நான் தனித்தனியா பாஸ் பண்ணணுமா இல்ல ஒட்டுக்கா உட்கார வச்சு பாஸ் பண்ணுமான்னு கேட்டா எங்கேயுமே ஜாயிண்ட் சிட்டிங்கிறது கிடையாது. தனித்தனியா செப்பரேட்டா பாஸ் பண்ணணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும், பாதிக்கு மேல ஸ்டேட் வந்து ஓகே பண்ணணும். அது எப்படி ஸ்டேட் ஓகே பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில அவங்க வந்து ஓகே பண்ணுவாங்க. எந்தெந்த இஷ்யூஸ் எல்லாம் இதுல கவர் ஆகும்? ஒன்னு ஃபெடரல் இஷ்யூஸ். ஃபெடரல் இஷ்யூஸ்னா ஸ்டேட்டுடைய நலனை பாதிக்கிற மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு வேலையை பாக்குறீங்க, ஓகேங்களா? பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல கை வைக்கிறீங்க, ராஜ்யசபா சீட்டிங் ப்ரொசீஜர்ல இல்லைன்னா சீட்டிங் நம்பர்ஸ்ல மாத்துறீங்க அப்படின்னா ஸ்டேட்டுடைய நலன் பாதிக்கப்படுது, அதனால ஸ்டேட் ஓகே சொல்லணும். இல்லைன்னா எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்க ஏதாச்சும் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்க போலீஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர் தூக்கி நீங்க வந்து யூனியன் லிஸ்ட்ல போடுறீங்க அப்படின்னா ஸ்டேட்டுடைய பவரை நீங்க பறிக்கிறீங்க. அப்ப வந்து ஸ்டேட் ஓகே சொல்லணும், பாதி ஸ்டேட்டாச்சும் அட்லீஸ்ட் ஓகே சொல்லணும். சரியா? அப்ப பாதி ஸ்டேட் 10 ஸ்டேட் இருக்கு எங்கிட்ட. பாதி ஸ்டேட்னா எப்படி? மீதி 5 ஸ்டேட் வந்து பயங்கரமா எதுக்குறாங்க, ஒரு 5 ஸ்டேட் சைன் பண்ணிடுறாங்க. 5வது ஸ்டேட் எப்போ சைன் பண்ணுதோ மீதி 5 பேர் என்ன வேணாலும் கதறட்டும் கத்தட்டும், 5வது ஸ்டேட் சைன் பண்ணா உங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஓகே ஆயிரும். பிளஸ் பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ்மே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணிருக்கணும், அது வேற. அப்ப ஸ்டேட்டுக்கு வந்து இத்தனை நாள் டைம் லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டா டைம் லிமிட்லாம் கிடையாது. ஸ்டேட் பொறுமையா பார்த்து டிசைட் பண்ணி சொல்லலாம் அவங்க நலன் பாதிக்குதா இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணி. எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இதுல மாத்துறாங்க? ஒன்னு பிரசிடென்சியல் எலெக்ஷன், இன்னொன்னு சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுடைய ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் மாத்துறீங்க, 3 சுப்ரீம் கோர்ட் கொண்டு வர்றேன் அப்படி இப்படின்லாம் பண்றீங்க அப்படின்னா இந்த இது ஹை கோர்ட்டை நான் இனிமேல் மெட்ராஸ் ஹை கோர்ட்டை இல்லாம பண்றேன், அசாம் ஹை கோர்ட்டை இல்லாம பண்றேன், கவுஹாத்தி இல்லைன்னா 2 ஹை கோர்ட்டை மெர்ஜ் பண்றேன், அந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அமெண்ட்மெண்ட் வேணும், ஸ்டேட்டுடைய பெர்மிஷன் வேணும். 7th ஷெட்யூல் அதான் ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இதுல கை வைக்கிறீங்க, ஏதாச்சும் பொருளை ஒண்ணுல இருந்து ஒன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா ஸ்டேட்டுடைய பெர்மிஷன் வேணும். அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில், அதுல ஸ்டேட்ஸ் தானே பாதிக்கப்படுது, ஏன்னா ஷேர் அவங்களுக்கு போகணும்ல காசு, அதுல கை வைக்கிறீங்கன்னா அமெண்ட்மெண்ட் will be through third type special majority of the parliament plus half of the states consent with simple majority. அதே மாதிரி ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன் அட் பார்லிமெண்ட், ராஜ்யசபால கை வைக்கிறீங்க. அதே மாதிரி இந்த ஆர்டிகல் 368 நான் மாத்துறேன், நான் எவ்வளவு தெளிவு பார்த்தேன், நான் இதவே மாத்தி உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன், சீப்பா போட்ட பிளான சீப்பா வச்சே முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டிகல் 368ல நீங்க மாத்தணும், ஏதாச்சும் இந்த டோட்டல் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரே மாத்தணும் அப்படின்னாலும் ஸ்டேட் வந்து ஓகே சொல்லணும். டஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் இதுல இருந்து உங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சிருக்கும். தேர்ட் டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, which means 2/3 at parliament and half of the states consent. ஸ்டேட்ல என்ன மெஜாரிட்டி? சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகேவா? ஓகே. பிவைக்யூ ஏரியாஸ் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த ஹவுஸ் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க மல்டிபிள் டைம்ஸ். எந்த ஹவுஸ் வேணாலும் இனிஷியேட் பண்ணலாம், எனி ஆஃப் த ஹவுசஸ். மினி கான்ஸ்டிடியூஷன் எதை சொல்றாங்க? அது வந்து மினி கான்ஸ்டிடியூஷன் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்லுவாங்க, ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் மாத்தி இருப்பாங்க. இதை கேட்கறாங்க. ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் வேணுமா? ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது பிரசிடென்ட் முதல்ல இதை பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணுமானா அதெல்லாம் கிடையாது. ஆப்ஷன்ஸ் பிஃபோர் த பிரசிடென்ட், ஹி ஹாஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன், இந்த ஒரு விரல நீட்டி தொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான், அவர் சைன் பண்ணியே ஆகணும். ஜாயின்ட் சிட்டிங் உட்காரலாமா டெட்லாக் அப்போ? நோ. நம்பர்ஸ்னா என்ன கேக்குறாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது, 96th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது, 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த ஏரியாஸ்லாம் இருக்கு அப்படின்றது உங்களை கண்ணு முன்னாடி காமிக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கு. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு எப்படியுமே இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம், தனியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி வீடியோவும் போடுவோம், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், we'll see in another video. Kindly share, subscribe and comment ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்றால்